இங்கே சூரியன் இங்கே இருக்கும்போது சித்திரை ஒன்று, வைகாசி ஒன்று, ஆனி ஒன்று, ஆடி ஒன்று, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை. இந்த இடத்துல சூரிய பாதைக்குள்ளே போகும். அதே போல் இந்த இடத்துலையும் சூரிய பாதைக்குள்ளே போகும். அப்போ சூரிய பாதைக்குள்ளே போகும் பொழுது சூரிய பாதைக்குள்ளே போகிறதுன்னு எப்படின்னா எவ்வளோ வெப்பம் உயருது, எவ்வளோ குளிர் இருக்குது, காற்றோட போக்கு எப்போ அதிகமாக இருக்குது, எப்போ குறைவாக இருக்குது, இது எல்லாமே இந்த இருக்குது. இங்கே காற்றோட போக்கு அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை விஷயம் என்னென்னா காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேளாண்மையாகட்டும், மருத்துவமாகட்டும், உணவாகட்டும், இல்லை வேறு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லை உப்பு விற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் காலம் அறிஞ்சால் தான் அதுக்கேற்றவாறு அவங்க தொழில்களை செய்ய முடியும். ஒரு உப்பு விற்கிறவ மழைக்காலம் எப்போன்னு தெரிஞ்சால் தான் அந்த காலத்தில் போக மாட்டாங்க. ஒரு கொடை விற்கிறவங்க மழைக்காலத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அவங்க வேணும். அதுபோல் வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப பட்டம் பருவம் அறியறதுக்கு காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தை தெரிவிக்கிறதா காலந்தெரி கேலண்டர்னு ஆயிருக்கு. தமிழ் தான் அதுக்கான மூலச்சொல். இப்போ இந்த அமைப்பு வந்து வான் பார்க்கும் மேடை. இந்த வான் பார்க்கும் மேடையில் நீங்கள் இந்த கம்பம் நட்டி இந்த கம்பத்தோட நிழல் இப்படி நேர்கோட்டில் இந்த கம்பத்தில் விழுந்துச்சுன்னா சித்திரை ஒன்று. இப்போ இந்த கோடு போட்டிருக்கிறோம் பாருங்க, நடுக்கோடு, இதை வந்து பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கம்பத்துக்கு இந்த கம்பத்துக்கு நேராக எடுத்தீங்கன்னா தெரியும், நேரில் விழுகும். இதை வந்து சித்திரை ஒன்று வந்து இதுதான். அதே போல் இந்த கம்பத்தோட நிழல் இந்த புள்ளி மேலே விழுந்துச்சுன்னா ஆடி ஒன்று. எந்த புள்ளிங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இதை நான் நின்று பார்க்குற இடம். தினம் நின்று சரி சரி சரி, அதான் அந்த கோடு கிராஸ் ஆகிறது. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி சூரியன் இந்த கம்பத்தோட நிழல் இப்படி விழுந்துச்சுன்னா தை ஒன்று. அப்போ இங்கே சூரியன் இங்கே இருக்கும்போது சித்திரை ஒன்று, வைகாசி ஒன்று, ஆனி ஒன்று, ஆடி ஒன்று, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை. இப்போ அந்த நடுமத்திலையும் நீங்கள் ஒரு கம்பம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா? நடுமத்தியில் இங்கே நடுமத்தியில் இதுக்கு சென்டரில் இது பண்ணியிருக்கலாம். எனக்கு திரும்புகிற காலங்கள் தான் இந்த இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலங்கள். அதனால இது போதுமானது. இதனால தான் கோயிலில் வந்து அந்த கலசங்கள் வச்சுக்கிறது. கோயில் மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கலசங்கள் இருக்கு. 7 கலசங்கள், 5 கலசங்கள். ஆமாம் ஆமாம். இது எல்லாமே இந்த வான் பார்க்கறதுக்கான ஒரு முறை தான். இதே கோயிலோட கட்டமைப்பு தான். அந்த இப்போ அடிப்படை என்ன, கோயில் எல்லா கோயிலுமே விண்ணாராய்ச்சி கூடம் தான். அது காலப்போக்கில் அதை மறந்துட்டாங்க. இப்போ அந்த கோபுரம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மேலே ஹைட்டில் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி பார்த்து நம்ம இருந்த அந்த கொடிக்கம்பம் இருக்குங்களா, கோயிலோட கொடிக்கம்பம், ஆமாம், அந்த கொடிக்கம்பத்திலேருந்து பார்க்கணும். பார்க்கும் பொழுது சூரியன் எந்த பக்கத்தில் இருக்குது, உத்தராயணத்தில் இருக்குதா தட்சிணாயணத்தில் இருக்குதா, அதான் அந்த 5 கலசத்தில் ரைட் சைடில் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கா, நேராக இருக்கா, எந்த மாதங்கள், எந்த பட்டம், பருவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்த நாளை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. சில கோயில்களில் வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே மாறுபடும் காலநிலைகள், அதுக்கேற்றவாறு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதில் பொதுவாக அடிப்படையில் பார்த்துட்டோம்னா பூமி வந்து சூரியனுக்கு நேராக உச்சியில் வர்ற இடம் தான் இது. இந்த பூமத்திய ரேகை, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பூமத்திய ரேகை. அப்போ இங்கே நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளோட வாழ்வியலும் நம்ம முன்னோர்கள் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே சித்திரை பொங்கல் வைக்கிறாங்க, அங்கே வந்து வேப்பம்பூ போட்டு அந்த பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காற்று திரும்பக்கூடிய காலம். அப்போ இந்த இடத்துல வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடுறாங்க. அப்படி இங்கே வரும் பொழுது ஐப்பசி மாதம் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க. வலி நிறைந்திருக்கிறதுனால, வலினா வெளினா காற்று வீசிட்டு இருக்கிறது, இப்போ காற்று வீசிட்டு, வலினா காற்று இல்லாமல் அப்படியே புழுக்கமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த அந்த சமயத்தில் தான் நம்ம தீபம் வைக்க முடியுது, அதாவது தீபாவளி. அப்புறம் அதே இங்கே வரும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா தை. அப்போது தை மார்கழி முடிஞ்சு தை பிறக்கிறதுனால இந்த இடம் பொங்கல் வைப்பாங்க. தை பொங்கல் இந்த இடம் சங்கர் அந்தி அப்படிங்கிறாங்களே, சங்கராந்திங்கிறது சங்கர்னா சூரியன், அந்தின்னு முடிவடைகிறது. அப்போ திரும்பி வரக்கூடிய காலங்கள். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம நிலத்துல இந்த சூரியன் இங்கே இருக்கும் பொழுது என்ன மாறுபாடு இருக்குது, என்ன தாவரங்களை வளர்த்தெடுக்க முடியும், இங்கே இருக்கும் பொழுது என்ன தாவரத்தை வளர்த்தெடுக்க முடியும், இங்கே இருக்கும்போது மறுபடியும் திரும்பி வரும்பொழுது என்ன தாவரத்தை வளர்த்தெடுக்க முடியும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பட்டம் பருவம். அப்போ அந்த பட்டம் பருவத்துக்கு ஏற்றவாறு நம்ம வேளாண்மை செய்கிறது. இதுக்கு எதிராக தாவரத்தை வளர்த்தெடுக்கிறது விவசாயம். இதுக்கு எதிராக இருக்கிறது
ஆனால் இப்போ நீங்கள் இதை அமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த முறைப்படி நீங்கள் இதை அமைச்சிருக்கீங்க? அதை கோயில் பற்றி சொன்னீங்களா? இது ஆமா. நீங்கள் எந்த இதை மையமாக வச்சு அமைச்சிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்னாக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆ அந்த மையமாக விழுகிறது இந்த இந்த நிழல் 8 மணிக்கு விழுகும். ஆ அதை குறிப்பு எடுத்துக்கிட்டு ஆ அந்த 8 மணிக்கு விழுறது குறிப்பு எடுத்துட்டோம். ம் அதிலிருந்து நகர்வு ஏற்படுறது. ஓகே. இது கோயில் ஏற்கனவே சொன்னது, புதுசாக நான் எதுவும் சொல்லலை. ம் நம் முன்னோர்கள் இதெல்லாமே பின்பற்றியிருக்கிறாங்க. ம் ம் அதை மறுபடியும் மீட் எடுத்து பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சரி. இதில் மழை எப்படி நாங்கள் முன்கணிக்கிறோம் அப்படின்னா, ம் இந்த அதாவது சூரியன் கிடையாது, ஆக்சுவலாக நம்ம தான் நகர்றோங்க இல்லையா? ம் அப்போ அந்த பூமி நகர்வு வந்து இந்த இடத்துல சூரிய பாதைக்குள்ளே போகும். ம் அதே போல் இந்த இடத்துலையும் சூரிய பாதைக்குள்ளே போகும். ம் அப்போ சூரிய பாதைக்குள்ளே போகும் பொழுது சூரிய பாதைக்குள்ளே போகிறதுனா எப்படிங்கண்ணா? சூரியனும் சுற்றுது. நம்ம கல்வியில் சொல்லியே தரலையே. ஆ சூரியன் ஒரே இடத்துல இருக்குது. சூரியனும் சுற்றுது, பூமி சுற்றுது, நிலவு சுற்றுது. ம் சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றும் சுற்றும் பொழுது இப்போ நீங்கள் கார் ஓட்டிட்டு வரீங்க, ஒரு பாதை உருவாயிருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ இந்த புழுதி காட்டுக்குள்ளே போச்சுன்னா, ஆ பாதை கார் உருவாகுது. போச்சுன்னா ஒரு பாதை உருவாகுதுல்ல. ஆமாம். கார் போகிறக்கே பாதை உருவாகும் பொழுது, பூமி போகும் பொழுது, நிலா போகும் பொழுது, சூரியன் போகும்போது பாதை உருவாகும்ல. ஆமாம். அந்த பாதையில் சூரியனும் சுற்றுது ம் ஒரு சுற்றுல. அப்போ அந்த பாதையில் பூமி வந்து அந்த அந்த பாதையில் கடக்கும் பொழுது பூமி சுற்றி இருக்கிற வான்மேகங்கள் கருக்கூடும். ம் அந்த கருவை கூட காலத்தை நம்ம கணிச்சிட்டோம்னா அடுத்த 6 மாதம் மழையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நாம் முன்கணிச்சிட முடியும். ம் அப்படி இங்கே 6 மாதம் மழையும் இங்கே 6 மாதம் மழையும் நம்ம கணிக்க கணிச்சிட்டு இந்த முடியும். நிலத்துக்குரிய மழை. மழைப்பொழிவை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஆ நாங்கள் அப்படி கவனிச்சுட்டா இந்த இதை நீங்கள் எங்களோட வாழ்வியலை திட்டமிட்டுக்கிறோம். ம் கட்டுமானம் அப்படி இப்போ மழை நீரில் தான் நாங்கள் கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம காற்றினுடைய திசையை வச்சு நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? வானத்தை பார்த்து நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு சிலர் நம்ம பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து டைம் சொல்லுவாங்க, மழை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வானத்தை பார்த்தோ இல்லை நம்ம அடிக்கிற காற்றை வச்சோ நீங்கள் என்னென்னலாம் கணிக்கிறீங்க? இல்லை, நம்ம வானத்தை பார்த்து தான் நம்மளோட வெறும் மழைப்பொழிவு மட்டும் இல்லை, எவ்வளோ வெப்பம் உயருது, எவ்வளோ குளிர் இருக்குது, காற்றோட போக்கு எப்போ அதிகமாக இருக்குது, எப்போ குறைவாக இருக்குது, இது எல்லாமே இந்த இருக்குது. இங்கே காற்றோட போக்கு அதிகமாக இருக்குது, இங்கே வெப்பத்தோட இது அதிகமாக இருக்குது, நிலை அதிகமாக இருக்குது. இப்போ கத்திரி வெயில் காலங்கிறாங்க, இங்கே இப்போ என்ன வெயில் அடிக்குது. ஆ இப்போ நான் நின்று பேசுகிறேன், சரிங்களா? ம் இது கதிர் வெயில் காலங்கிறாங்க, ஆனால் என்னால் நின்று பேச முடியுது. ம் இது போன ஏப்ரல் மாதம் பார்த்துட்டிங்கன்னா நிற்கவே முடியாது, ஆ நெருப்பு மாற கொதிச்சுது. ஆ சரிங்களா? இப்ப இந்த வருஷம் அப்போ அந்த அளவுக்கு கத்திரி வெயில் இருக்கிறதுக்கான போன காரணம்? மாதமே முடிஞ்சிருச்சு. ம் இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கும் பொழுது ம் அப்போ வெப்பம் எப்போ உச்சம் ஆகுதோ இந்த இடத்துல, இப்போ இது வந்து மாலத்தீவு, ம் பூமத்திய ரேகை. ம் இங்கே வரும் பொழுது இங்கே வந்து தமிழக பகுதி, ம் சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயே முடிஞ்சிருது. ம் நமக்கு உச்சிக்கு வர்றது வந்து ஏப்ரல் மாதம். ம் மே மாதங்கிறது தள்ளி இங்கே போயிடுது. ம் இப்படி கடந்து போய் இப்போ சூரியன்னு வச்சுக்கோங்களேன், ம் சூரியன் போகிறதுல நம்ம பூமி தான் நகருது. ம் நம்ம பார்வைக்கு சூரிய நகரம் மாதிரி இருக்குது. ம் அப்போ அந்த சூரிய நகரம் பார்க்கும் பொழுது ம் நமக்கு உச்சிக்கு வர்ற காலம் பார்த்தோன்னா இந்த இடத்துலயே முடிஞ்சிருது. ஆ அதனால தான் ஏப்ரல் மாதத்தில் நமக்கு உச்சி வெயில் இருந்திருக்குது. ம் இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குது, இங்கே உதயமாகி இங்கே மறையுது. ம் இன்னும் போக போக இப்படி போயிரு. இப்போ மேற்கு வங்காளத்துல எல்லாம் செம வெயில் போடுது. ம் அப்போது வெப்பம் உயரும் பொழுது அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக மழை பெய்யுது. ம் அப்போ இங்கே வெப்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம், மழையை பற்றி புரிஞ்சுக்கிறோம், காற்றை பற்றி புரிஞ்சுக்கிறோம். இந்த பறவைகளெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேடந்தாங்கல்கள்லாம் வருதுன்னு அதான் சொல்கிறாங்க. மழை காலங்களில் அது எப்படி பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து வருது அப்படின்னா ம் அது பறக்கிறதே இல்லை, ம் காற்றுல மிதந்துட்டு வருது. அதான் ஏன்னா காற்று போய் மறுபடியும் திரும்பும், ம் இப்படி போய் திரும்புதுங்க இல்லையா, அந்த காற்றுல உட்காந்துக்குது. ம் அதில் வந்து அது எங்கே இறங்குதோ அதுக்கான இடத்துல இறங்கிக்குது. ம் காற்று சரிங்களா? நமக்குத்தான் நாடு சிறு ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிறோம். ம் பறவைகளுக்கு எல்லா நாடுகளும் ஒரே நாடு தான், ம் இல்லைங்களா? ம். அப்போ கண்டம் விட்டு கண்டமெல்லாம் வருது அப்படின்னா அது காற்றோட போக்கில் வருது. அப்போ இந்த காற்றுகளை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே பனி எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ம் அப்போ பனிக்காலத்தில் என்ன பயிர் போடணும், கோடை காலத்தில் என்ன பயிர் போடணும், மழைக்காலத்தில் என்ன பயிர் போடணும், காற்று காலத்தில் என்ன பயிர் போடணும் ம். அப்படிங்கிறது நம்ம இது வெறும் வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, ஆனால் வேளாண்மைக்கு ரொம்ப அடிப்படை இது தேவை. ம் ஆனால் இதை பார்க்குறதே கிடையாது. ம் வேளாண்மையில் இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா, இந்த காலமறிதல் மட்டும் முறையாக பார்த்து பட்டம் பருவம் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா ரசாயன வேளாண்மைக்கு இங்கே வேலையே கிடையாது. ம் ரைட். ஆனால் இப்போ பார்க்குறதுல எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும்? நீங்கள் இந்த அளவுக்கு துல்லியமாக பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணல, எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணது. இது மீட் எடுத்தது வந்து ஆலியா ரவிச்சந்திரன் ஐயா, அவர் தான் இதை இந்த வானிலை நான் மழையை நம்பியே இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போய் இதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ம் அப்போ அப்படி தான் நம்ம இதை கற்றுக்கிட்டோம். ம் இப்போ அவரை கேட்டிங்கன்னா யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவர் முன்னோர்கள்ட்ட இருந்து எடுத்தது அப்படிங்கிறார். ம்
நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, ம் இதெல்லாம் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ம் ம் அப்போ காலங்காலமாக இது பின்பற்றிட்டு வந்தது, இடைப்பட்ட காலங்களில் இது இல்லாமல் போயிடுச்சு. ம் அதை நம்ம இப்போ மீட்டு எடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குதுங்கண்ணா? இது நம்ம துல்லியங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60-70% நம்ம துல்லியத்தன்மை கொண்டோம். இன்னும் வந்து பார்க்கணும், தொடர்ந்து கவனிக்க ம் துல்லியத்தன்மைக்கு கண்டிப்பாக எட்ட முடியும். ம் அதாவது மழைப்பொழிவு சொல்கிறேன், ம் மற்றதெல்லாம் துல்லியத்தன்மை தான். அதில் 100% ம் மழை காலங்கள் மட்டும். இல்லை 100 மழைப்பொழிவு வேணால் நமக்கு முன்ன பின்ன இருக்கலாம். அதான், அதான். வெயிலும் சுத்தமாக தெரிஞ்சது. இப்போலாம் 100% பண்ணிட்டேன். ஆ. நான் வேணா உங்களுக்கு ஆய்வை காட்டுறேன். ஆ எவ்வளோ மழை எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது வெப்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டோன்னாவே ஆ மழையை பற்றி புரிஞ்சுக்க முடியும், காற்றை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இது இந்த சூழல் தெரிஞ்சாவே நீங்கள் நிலத்துல என்ன வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த காலக்கணிதத்தை வந்து ஒருத்தவங்க கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக்க முடியும்? அதுக்கு அதுக்கு கம்பன் நடுறதாங்க. ம் நம்ம அதான் சனிக்கிழமை நம்ம இதுக்கான இந்த அனுபவத்தை பகிர்றோம். ஆ. இந்த ஒரு நாள் வகுப்பே இருக்கு. ஆ வாரம் எல்லா வாரம் சனிக்கிழமை. சனிக்கிழமையும் ஆ. வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டாங்கன்னா ம் அதுக்கேற்ற மாதிரி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ம் ம் 10 மணிக்கு வந்துடணும். ம் இது எப்படி பண்ணுறோம் என்ன இதுங்கிறது அடிப்படையிலேருந்தே சொல்லி சொல்லி கொடுப்பீங்க. சரி சரி. ஆனால் இப்போ எந்த மாதங்களில் வந்து மழை பெய்யும், எந்த மாதங்களில் எந்த தேதியில் மழை பெய்யணும் முதற்கொண்டு நீங்கள் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக ஆமாம் சொல்றீங்க. ஆமாம் அது எப்படி? அதுதான் சொன்னேன். இங்கே கர்ப்ப ஓட்டம் நடக்கிறது. இங்கே 14 நாட்கள், இந்த இடத்துல 14 நாட்கள். ஆனால் இருந்தாலுமே இப்போ நீங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு மழை பெய்யுங்கிறத கரெக்டாக சொல்கிறீங்க. அது எப்படி? அதுதாங்க, இப்போ எல்லாமே ஒரு சுழற்சி தான். ஆ. இப்போ இந்த காற்று வீசுதுன்னு ஏதோ நீங்கள் இயல்பாக வீசுதுன்னு நினச்சிக்கிறீங்க. ம் அது ஒரு சுழற்சி, ம் அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஆ அதே போல் வான்மேகங்களும் சுழற்சியில் இருக்குது. ஓகே. அப்போ 6 மணிக்கு சூரியன் உதயமாகிறது, மதியம் எங்கே இருக்குது, எத்தனை மணி, 12 மணிக்கு எங்கே இருக்குது, மேலே உச்சியில் இருக்குது, தெரியுதா? ஆ. சாயந்தரம் 6 மணிக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் தானே? இருக்கு பக்கமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த சுழற்சி தெரியுதில்ல? ஆமாம். அதே மாதிரி காற்றோட சுழற்சியும் பார்த்துக்கலாம், மேகத்தோட சுழற்சியும் பார்க்கலாம். சரி சரி. இப்போ புரியுதுங்களா? ஆ நான் சொல்ல வர்றது புரியுதா? அதான் ஏன்னா சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்கிறதில்ல, ஆ இதுக்கு எல்லாத்துக்குமே கணக்கீடுகள் இருக்குது. இயற்கை சீராக போகிறதுனால தான் நாம் உசுறு வாழ்கிறோம். ம் அது நிலா ஒரு நாளைக்கு லீவ் எடுத்து அவ்வளோதான், பூமியே புகஞ்சிரும். ஆ சரிங்களா? ஆ ஆ. அப்போ அதெல்லாம் சீராக நடக்குது. அந்த சீராக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான ஒரு கருவி தான் இந்த வானியல், ம் தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும்ங்கிறது. அது கருவி. அப்போ இந்த முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நாம் இந்த இயற்கையை புரிஞ்சுக்க முடியும், சரி சரி. சுழற்சியை புரிஞ்சுக்க முடியும். நட்சத்திரங்களோட பூமியோட நகர்வுனால என்ன மாற்றங்கள் ஏற்படுது, நிலவோட நகர்வுனால என்ன மாற்றம் ஏற்படுது, பூமியே தன் சுழற்சி ஒன்று இருக்குது, சூரியனை சுற்றி வர ஒரு சுற்று இருக்குது. இது எல்லாமே கால மாறுபாடுகள், சிறுபொழுதுகள் பெருபொழுதுகள் எப்படி எப்படி மாறுபடுது ம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம கவனிச்சிட முடியும். சரி சரி.